ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு ஸ்கூல்லையே இங்கிலீஷ் கிராமரே வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் தெரியல, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், an obstacle is often a stepping stone. Prescott. An obstacle is often a stepping stone. அப்டக்கிள் அப்படின்னா தடைகள் இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செய்யும் போது வரக்கூடிய தடைகள் எல்லாமே ஒரு படிக்கட்டு தான் அப்படின்னு பிரெஸ்காட் சொல்கிறாரு. இதை இன்னொரு வகையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஃபெயிலியர் இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஒவ்வொரு தடைகள் வரும்பொழுதும் அதை நம்ம ஒரு படிக்கட்டாக நினச்சிக்கணும். நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு படிக்கட்டாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கோலை நம்ம ரீச் பண்ணுறது ரொம்ப சுலபம். மறந்துடாதீங்க, an obstacle is often a stepping stone. ஒவ்வொரு தடையுமே வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு தான். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அது என்ன பாஸ்ட் டென்ஸ்னால், காலங்கள் இருக்குது இல்லைங்களா? நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த காலம், அதாவது நடந்து முடிந்த செயல்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம், எப்படி இங்கிலீஷில் எழுதலாம், அதுதான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. பாஸ்ட் அப்படின்னா கடந்த, பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலம், நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவது. அந்த நடந்து முடிந்தது அப்படின்றது எந்த மாதிரி இருக்கலாம்? நேற்றாக இருக்கலாம், போன வருஷமாக இருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இப்போ நம்ம சாயந்தரம் இருக்கும்போது காலையில் பேசி முடிச்சிருக்கலாம், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே கடந்த கால நிகழ்வுகள் தான். பொதுவாக நம்ம கேட்குற கதைகள் எல்லாமே கடந்த கால நிகழ்வுகளில் தான் இருக்கும். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம கேட்குற கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாமா? இந்த ஸ்லைடு பாருங்கள், அதாவது காலங்களுடைய டைம்லைன் இது. நடுவில் இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது இப்போ நடக்கிற நிகழ்ச்சி, இந்த நிமிஷத்தில் நடக்கிற நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி இருக்கிறது பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ். இந்த இப்போ நடக்கிற நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் நம்ம கடந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரெசண்ட்டுக்கு அப்புறமா இருக்குது பாருங்கள் ஃப்யூச்சர், அதுக்கப்புறமா நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே எதிர்காலத்தை குறிக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நிமிடத்திற்கு முன்னாக நடந்த நிகழ்வுகள், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த ஸ்லைடு பாருங்கள், நம்ம ஏற்கனவே சப்ஜெக்டில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்துருக்கணும் இல்லைங்களா? இதை திருப்பி ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா இந்த டென்ஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் ஃபஸ்ட் பர்சனாக இருந்தால் சிங்குலரில் என்ன மாதிரி வரணும், ப்ளூரலில் எந்த சப்ஜெக்ட் வரணும். செகண்ட் பர்சனாக இருந்தால் சிங்குலரில் என்ன சப்ஜெக்ட் வரணும், ப்ளூரலில் என்ன சப்ஜெக்ட் வரணும். தேர்ட் பர்சனாக இருந்தால் சிங்குலரில் என்ன சப்ஜெக்ட் வரணும், ப்ளூரலில் என்ன சப்ஜெக்ட் வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னா தன்மை. இது சிங்குலராக இருந்துச்சுன்னா ஐ, நான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் ஐ அப்படின்னு சொல்கிறது. அதுவே இந்த ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலாக இருந்துச்சுனாக்கா வி, நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்தது செகண்ட் பர்சன்னா முன்னிலை, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, அவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம்? நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சிங்குலரில் நீ அப்படின்னா யூ, அடுத்தது ப்ளூரல்லையும் நீங்கள் அப்படின்னாலும் இங்கிலீஷில் யூ தான். அப்போ செகண்ட் பர்சன் இங்கிலீஷில் யூ, நீக்கும் யூ தான், நீங்களுக்கும் யூ தான். நீன்றது சிங்குலர், நீங்கள் அப்படின்றது ப்ளூரல். அடுத்தது தேர்ட் பர்சன். இந்த தேர்ட் பர்சனில் பாருங்கள், சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹீ, ஷீ, இட் அல்லது ஏதாவது ஒரு பெயர். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, இல்லை ஏதாவது ஒரு பெயர், ஆண் பெயர், பெண் பெயர், எந்த பெயராக வேணால் இருக்கலாம். அது ஒரு அனிமலோட பெயர் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெயர் வந்துச்சுன்னா அது தேர்ட் பர்சன் சிங்குலர். அதுவே தேர்ட் பர்சன் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம போட வேண்டிய சப்ஜெக்ட் தே.
படற்கை அப்படின்னு சொல்லுவோம் இந்த தேர்ட் பர்சனை இல்லைங்களா. அவர்களை பற்றி பேசுகிறது. தே அப்படின்னா அவர்கள். அப்போ தேர்ட் பர்சனில் சிங்குலராக இருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் அல்லது ஏதாவது பெயர். அதுவே ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் தே, அவர்கள். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆக்ஷன்ஸ் ஸ்டார்டட் அண்ட் ஃபினிஷ்ட் இன் அ ஸ்பெசிஃபிக் டைம் அட் அ பாஸ்ட். அதாவது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எந்த நிகழ்வுகளை குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நிகழ்வு வந்து அது ஆரம்பித்தது அது முடிஞ்சது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது கடந்த காலத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருக்கும். இறந்த காலத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட நேரம். அந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பித்ததும் இறந்த காலத்தில் ஆரம்பிச்சிருக்கும், முடிஞ்சதும் இறந்த காலத்தில் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸை சொல்கிறதுக்கு அல்லது எழுதுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கிளீன்ட் த ஹவுஸ் எஸ்டர்டே. ஐ கிளீன்ட் த ஹவுஸ் எஸ்டர்டே. நான் நேற்று வீட்டை சுத்தம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஐ இங்கே நான், கிளீன்ட் அப்படின்றது வேர்ப், சுத்தம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறது. எதை சுத்தம் செய்தேன்? த ஹவுஸ், வீட்டை சுத்தம் செய்தேன். எப்போ சுத்தம் செய்தேன்? எஸ்டர்டே, நேற்று நான் வீட்டை சுத்தம் செய்தேன். இந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்கிறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இந்த நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு, நேற்று ஆரம்பித்து நேற்றே முடிஞ்சிடுச்சு. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசும்பொழுது நான் நேற்று வீட்டை சுத்தம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த ஸ்லைடு பாருங்கள். இட்ஸ் ஆல்சோ பாசிபிள் டு யூஸ் த சிம்பிள் பாஸ்ட் in a sentence without specifying a time, but it must have previously been made clear that the speaker is referring to a finished period. அதாவது நம்ம எப்போவுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த காலத்தை, அந்த டைமை வந்து நம்ம குறிச்சிடுவோம். இந்த மேலே சென்டென்ஸில் கூட நம்ம பார்த்தோம், ஐ கிளீன்ட் த ஹவுஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொன்னோம். எப்போ நம்ம க்ளீன் பண்ணோன்னு சொன்னோம்? நேற்று அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம வந்து அந்த டைமை வந்து குறிப்பிடணும். ஆனால் அந்த டைமை குறிப்பிடாமலும் நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பேசலாம். எப்போ பேசலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அது வந்து கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு அப்படின்றத முதல்லையே கிளியராக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டைமை சொல்லாமல் அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது போகலாங்களா. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கிளீன் த ஹவுஸ், வாஷ் த க்ளோத்ஸ் அண்ட் வாட்ச் டிவி. அதான் நம்ம வந்து இங்கே டைமை சொல்லலை இல்லைங்களா. நான் வந்து வீட்டை க்ளீன் பண்ணேன், வீட்டை சுத்தம் செய்தேன், துணிகளை துவைத்தேன், அடுத்தது என்ன பண்ணேன்? டிவி பார்த்தேன். வீட்டை க்ளீன் பண்ணேன், துணி துவைச்சேன், டிவி பார்த்தேன். இதை மூணுமே நம்ம சொல்கிறோம். ஆனால் எப்போ பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லலை. இந்த க்ளீன்டு, வாஷ்டு, வாட்ச்டு, இந்த 3 வேர்பை வச்சு தான் நம்ம நினச்சிக்கிறோம் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இதை நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம். ஏற்கனவே நேற்று நான் இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கும் போது தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இந்த மாதிரி ஐ கிளீன் த ஹவுஸ், வாஷ் த க்ளோத்ஸ் அண்ட் வாட்ச் டிவி அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அப்போ இது மாதிரியும் நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது எந்த நேரத்தில், அதாவது குறிப்பிட்ட டைமை குறிப்பிடாமல் நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைடு பாருங்கள். சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுடைய வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, முதல்ல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியம். நேர்மறை வாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். முதல்ல சப்ஜெக்ட் வரும், அதாவது அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அடுத்தது அது என்ன ஆக்ஷன் அப்படின்றது தான் வந்து வேர்பு. அதில் வந்து இந்த வேர்பில் வந்து நம்ம எப்போவுமே 3 ஃபார்ம் பார்த்துருப்போம். V1, V2, V3. அதாவது வேர்ப் 1, இதை வந்து நம்ம V1 அப்படின்னு சொல்லலாம். அது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய வினைச்சொல். அடுத்தது V2 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து வேர்ப் 2 அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய வினைச்சொல், அதாவது இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய வினைச்சொல். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம், அது V3. இப்போ நம்ம பேச போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதனால் அந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அந்த V2, அதாவது பாஸ்ட் டென்ஸ் வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் வரும்.
அந்த வினை அதாவது அந்த செயல் யார் மேல் செயல்பட்டது, எதன் மேல் செயல்பட்டது அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்கும், அதாவது நேர்மறை வாக்கியத்தில் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் எப்படி இருக்கும்? ஐ க்ளீன் த ஹவுஸ் எஸ்டர்டே. இதை நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லைங்களா? நான் நேற்று வீட்டை சுத்தம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஐ வென்ட் டு த டெம்பிள் லாஸ்ட் வீக். போன வாரம் நான் கோயிலுக்கு சென்றேன். அடுத்தது ஐ பிளேட் ஃபுட்பால் இன் த மார்னிங். இப்போ நம்ம ஈவினிங் பேசுவோமா இருக்கும், இந்த நாளையில் சாயந்தரமாக சொல்லுவோம், நம்ம யார்ட்டையாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவோமா இருக்கும். ஐ பிளேட் ஃபுட்பால் இன் த மார்னிங். நான் காலையில் ஃபுட்பால் விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 சென்டென்ஸ்லையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வேர்பு க்ளீன்டு, செகண்ட் சென்டென்ஸில் வென்ட், தேர்ட் சென்டென்ஸில் played. இந்த 3 ஃபார்முமே V2, அதாவது verb செகண்ட் ஃபார்ம். இது V2 ஃபார்ம். இதோடைய முதல் ஃபார்ம் என்னென்னா V1 clean, ரெண்டாவது ஃபார்ம் cleaned, மூணாவது ஃபார்மும் cleaned தான். ரெண்டாவது சென்டென்ஸில் வென்ட் இருக்கு இல்லையா, இதில் V1 go, ரெண்டாவது வென்ட், மூணாவது ஃபார்ம் gone. மூணாவது சென்டென்ஸில் இருக்கக்கூடிய verb played, இதோடைய V1 ஃபார்ம் play, V2 ஃபார்ம் played, V3 ஃபார்மும் பிளேடு தான். இந்த 3 சென்டென்ஸ்லையுமே நம்ம இது எப்போ நடந்துச்சு அப்படின்ற ஸ்பெசிஃபிக் டைமை குறிப்பிட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நேற்று நடந்துச்சு, ரெண்டாவது சென்டென்ஸ் லாஸ்ட் வீக் போன வாரம் நடந்துச்சு, மூணாவது சென்டென்ஸ் இன்றைக்கி காலையில் நடந்துச்சு. அப்போ இந்த 3 சென்டென்ஸுமே கடந்த காலத்தில் தொடங்கி கடந்த காலத்திலே முடிஞ்சிடுச்சு அப்படின்றத நம்ம குறிக்கிறதுனால தான் இதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். இது நேர்மறை வாக்கியம், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதோடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்லைடு பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது எதிர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியத்துடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், ப்ளஸ் டிட் நாட் அப்படின்னு வரணும், ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது V1 வரணும். அதுக்கு அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் வரணும். முதல்ல அந்த ஆக்ஷனை யார் செய்தா அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம போட வேண்டியது டிட் நாட். அப்படின்னா இதுதான் நெகட்டிவை குறிக்கக்கூடிய வார்த்தை. அடுத்தது V1 ஃபார்ம் தான் போடணும். அந்த வேர்புடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை தான் நம்ம இந்த பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஃபார்மில் போடுவோம் டிட் நாட்டுக்கு அடுத்தது கடைசியாக வர வேண்டியது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நெகட்டிவில் சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எக்ஸாம்பிள், ஐ டிட் நாட் க்ளீன் த ஹவுஸ் எஸ்டர்டே. நேற்று நான் வீட்டை சுத்தம் செய்யவில்லை. அடுத்த சென்டென்ஸ், ஐ டிட் நாட் கோ டு த டெம்பிள் லாஸ்ட் வீக். போன வாரம் நான் கோயிலுக்கு செல்லவில்லை. அடுத்தது பாருங்கள், ஐ டிட் நாட் ப்ளே ஃபுட்பால் இன் த மார்னிங். நான் இன்று காலை ஃபுட்பால் விளையாடவில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த 3 சென்டென்ஸ்லையுமே நம்ம நாட் அப்படின்னு போடுறோம். டிட் நாட். அந்த டிட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய பி வேர்ப். அது பக்கத்தில் நம்ம ஒரு நாட் போடுறோம். அப்போ இது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேர்பு பாருங்கள், V1. பாஸ்ட் டென்ஸில், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில், நெகட்டிவ் சென்டென்ஸில் டிட் நாட்டுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ப் க்ளீன் தான், க்ளீன்டு கிடையாது. அதுக்கு பதில் தான் நம்ம டிட் அப்படின்ற பி வேர்பை அங்கே சேர்த்துருக்கோம். அதனால் அது கூட நம்ம க்ளீன் அப்படின்ற ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணுறோம். இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறை வாக்கியம். நான் செய்யவில்லை, நான் போகவில்லை, நான் விளையாடவில்லை, இப்படி நம்ம சொல்கிறது தான் நெகட்டிவ் ஃபார்ம். அடுத்தது பாருங்கள், இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் ஃபார்ம், கேள்வி எப்படி கேட்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்கா, இன் த சிம்பிள் பாஸ்ட் we use did in front of the subject and base form of the verb to make questions. அதாவது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம அந்த பி வேர்ப் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த டிட் அப்படின்ற பி வேர்பை நம்ம முதல்ல போடுவோம், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் போடுவோம், அதுக்கப்புறமா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது V1 வருது இல்லைங்களா, அதை போடுவோம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் போடுவோம். இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், did plus subject plus base form of the verb, அதாவது V1 plus object plus question mark. இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்குற ஸ்ட்ரக்சர். முதல்ல டிட் வரணும்,
அடுத்தது சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரணும், அடுத்தது V1 வரணும், அடுத்தது ஆப்ஜெக்ட் வரணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். டிட் யூ க்ளீன் த ஹவுஸ் எஸ்டர்டே? நேற்று நீ வீட்டை சுத்தம் பண்ணியா அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது டிட் யூ கோ டு த டெம்பிள் லாஸ்ட் வீக்? போன வாரம் நீ கோயிலுக்கு போனியா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள். டிட் யூ ப்ளே ஃபுட்பால் இன் த மார்னிங்? நீ காலையில் ஃபுட்பால் விளையாடினியா அப்படின்னு கேட்குறோம். இது மாதிரி தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம கேள்வி கேட்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லைடில் நம்ம சில வேர்ப்ஸை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, அடுத்தது பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. குக் அப்படின்னா சமைத்தல் இல்லைங்களா, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இதையே வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும் அப்படின்னா, இறந்த காலத்தில் சொல்கிறோம் அப்படின்னா குக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வாக். வாக் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. வாக் அப்படின்னா நடத்தல். இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றும் போது வாக்டு. அதே வந்து மூவ், மூணாவது நம்ம போட்டிருக்கிறது மூவ். மூவ் அப்படின்னா நகர்தல். மூவ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும்னா மூவ்டு. பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு இடி சேர்த்துக்கிட்டோம் இல்லைங்களா. இது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய வேர்ப் ஃபார்ம், பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் ஃபார்ம்ஸ். அடுத்தது பாருங்கள், க்ளீன். க்ளீன் அப்படின்னா சுத்தம் செய்தல். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும்னா ஒரு இடி போட்டுக்கிறோம், க்ளீன்டுன்னு மாறிடுது. அடுத்தது பாருங்கள், ஜம்ப். ஜம்ப் அப்படின்னா குதித்தல். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில், அதாவது இறந்த காலத்தில் மாற்றணும் அப்படின்னாக்கா ஒரு இடி சேர்த்துக்கிறோம், அப்போ அது வந்து ஜம்ப்ட் அப்படின்னு மாறிடுது. அடுத்தது ஓப்பன். இந்த ஓப்பன் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கு மீனிங் திற அல்லது திறத்தல். இதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றுறோம் அப்படின்னா ஓப்பன்டு. அடுத்தது ரிமூவ். இந்த ரிமூவ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதுக்கு அர்த்தம் வந்து நீக்குதல். இதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றுறோம் அப்படின்னா ரிமூவ்டு. இது எல்லாமே ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் கூட ஒரு இடி சேர்த்தோம்னாக்கா அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். இந்த ஸ்லைடு பாருங்கள், இர்ரெகுலர் வேர்ப்ஸ். சில வேர்ப்ஸ் வந்து இர்ரெகுலராக இந்த பேட்டர்னில் வராது. ஒரு இடி சேர்த்த உடனே அப்படியே அது பாஸ்ட் டென்ஸாக மாறாது. அது எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் கோ அப்படின்னு இருக்குது. இந்த கோ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா போ அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா வெண்ட் அப்படின்னு மாறும். அடுத்தது ரன். ரன் அப்படின்னா ஓடு அல்லது ஓடுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. இதை நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் மாற்றுறோம் அப்படின்னா ரேன். பாருங்கள் ஸ்பெல்லிங், நடுவில் ஒரு ஏ அப்படின்னு மாறுது. யூன்றது ஏவாக மாறிடுது. ரேன் அப்படின்றது தான் பாஸ்ட் டென்ஸ். மூணாவது சி. சி அப்படின்ற வேர்புக்கு மீனிங் பார் அல்லது பார்த்தல் இல்லைங்களா. இதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும் அப்படின்னா சா. அடுத்தது ரைட். ரைட் அப்படின்னா எழுது, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ரோட். அடுத்தது ஸ்விம். ஸ்விம் அப்படின்னா நீந்து, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்வாம். அடுத்தது ஸ்லீப். ஸ்லீப் அப்படின்னா தூங்கு, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட். அடுத்தது மேக். மேக் அப்படின்னா செய் அல்லது செய்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா மேட் அப்படின்னு மாறும். இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள் பாஸ்ட் டென்ஸில். இந்த மாதிரி வேர்ப்ஸை தான் நம்ம வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்காது, அதுவே ஒரு மாதிரி ஒரு இதில் வந்து அது மாறிக்கும். அப்போ கோ அப்படின்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வெண்ட், ரன் ரேன், see saw, write wrote, swim swam, sleep slept, make made. இதுதான் வந்து irregular past tense form. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அதை பாசிட்டிவில் எப்படி நம்ம பேசலாம் அப்படின்றது தெரியும். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு தெரியும். கேள்வி எப்படி கேட்கலான்னு தெரியும் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து அதில் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன். அதில் ப்ராக்கெட்டில் ஒரு வேர்பு கொடுத்துருக்கேன். எந்த வேர்பை வந்து நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ கோ டேஷ் டு ஸ்கூல். இப்போ இந்த கோ அப்படின்றத நீங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும் இங்கே. அடுத்தது பாருங்கள், ஐ இமேஜின், அதுதான் இங்கே வந்து வேர்பு, டேஷ் அ கேசில். அடுத்தது தே புக் டேஷ் 3 tickets ஃபார் தி எக்ஸிபிஷன். ஹூ ஈட் அப்படின்றது தான் இங்கே வேர்ப், டேஷ் மை பிஸ்கெட். இது வந்து ஒரு கொஸ்டின் இல்லைங்களா. அடுத்தது ஹீ ஃபீல் அப்படின்றது வேர்ப், டேஷ் ஸோ டயர்டு. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்பெல்லாம் நீங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன வியூவர்ஸ், ட்ரை பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாங்களா?
ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ வென்ட் டு ஸ்கூல், அவள் பள்ளிக்கு சென்றாள். ரெண்டாவது, ஐ இமேஜின்ட் அ கேசல், அதாவது நான் ஒரு மாளிகையை கற்பனை செய்தேன் அப்படின்னு சொல்கிறது. மூணாவது, தே புக்ட் 3 tickets ஃபார் தி எக்ஸிபிஷன், அதாவது அவர்கள் 3 டிக்கெட்டை எக்ஸிபிஷனுக்கு புக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். நாலாவது, ஹூ ஏட் மை பிஸ்கெட், என்னோட பிஸ்கெட்டை யார் சாப்பிட்டது அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது, ஹீ ஃபெல்ட் ஸோ டயர்டு, அவர் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணார் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். யார் யாரெல்லாம் சரியாக ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்தீங்க? வெரி குட். தப்பாக கெஸ் பண்ணியிருந்தாக்கா பரவாயில்ல, இது ஒரு ப்ராக்டிஸ் தான். இதை நீங்கள் இனிமேல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சில பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸை தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ ஆன்சர்ட் த கொஸ்டின், நான் கேள்விக்கு பதிலளித்தேன். ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் படித்தேன். ஹீ அப்ளைட் ஃபார் அ ஜாப், அவன் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தான். ஷீ ஃபர்கேவ் மீ, அவள் என்னை மன்னித்தாள். தே கேம் பேக் லாஸ்ட் ஃப்ரைடே, அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை திரும்பி வந்தார்கள். இந்த வேர்ப் அதோடைய இதெல்லாம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாருங்களேன். நான் கேள்விக்கு பதிலளித்தேன், இது பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது, நான் ஆங்கிலம் படித்தேன், பாஸ்ட் டென்ஸ். அவன் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தான், பாஸ்ட் டென்ஸ். அவள் என்னை மன்னித்தாள், மன்னித்து விட்டாள், இதுவும் பாஸ்ட் டென்ஸ். அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை திரும்பி வந்தார்கள். இந்த வார்த்தை எல்லாமே பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தை, அதாவது கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதில் இருக்க இந்த வேர்ப் எல்லாம் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ஆன்சர்டு, ஸ்டடீடு, அப்ளைடு, ஃபர்கேவ், கேம், இது எல்லாமே V2 ஃபார்ம். இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இந்த ஸ்லைடு பாருங்கள். ஐ ஒர்க்ட் வெரி ஹார்ட், நான் மிக கடினமாக வேலை செய்தேன். He left from his house, அவனுடைய வீட்டிலிருந்து அவன் வெளியேறினான். She sang a beautiful song, அவள் ஒரு அழகான பாடல் பாடினாள். They decorated the house, அவர்கள் வீட்டை அலங்கரித்தார்கள். செய்தேன், வெளியேறினான், பாடினாள், அலங்கரித்தார்கள். இந்த வார்த்தை எல்லாமே பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இதில் இருக்கக்கூடிய வேர்ப் பாருங்கள். ஒர்க்ட், லெஃப்ட், sang, decorated. இந்த சென்டென்ஸ் எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த ஸ்லைடு பாருங்கள். சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு நெகட்டிவ், அதாவது நான் இங்கே சில சென்டென்ஸை எழுதியிருக்கிறேன், அதை நீங்கள் எதிர்மறை வாக்கியமாக மாற்றணும். பாருங்கள். ஐ ஸ்போக் ஃப்ரெஞ்ச், நான் ஃப்ரெஞ்ச் பேசினேன். வி ஸ்போக் ஃப்ரெஞ்ச், நாங்கள் அல்லது நாம் ஃப்ரெஞ்ச் பேசினோம். இங்கே ஃப்ரெஞ்ச் அப்படின்றது ஒரு மொழி இல்லைங்களா. அடுத்தது, யூ ஸ்போக் ஃப்ரெஞ்ச், நீ ஃப்ரெஞ்ச் பேசினாய். அடுத்தது, தே ஸ்போக் ஃப்ரெஞ்ச், அவர்கள் ஃப்ரெஞ்ச் பேசினார்கள். அடுத்தது, ஹீ ஸ்போக் ஃப்ரெஞ்ச், அவன் ஃப்ரெஞ்ச் பேசினான். அடுத்தது, ஷீ ஸ்போக் ஃப்ரெஞ்ச், அவள் ஃப்ரெஞ்ச் பேசினாள். அடுத்தது, இட் ஸ்போக் ஃப்ரெஞ்ச், அது ஃப்ரெஞ்ச் பேசியது. இதில் நம்ம எல்லா சப்ஜெக்டும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இதை இப்போ நீங்கள் நெகட்டிவில் மாற்றுங்க. நெகட்டிவில் மாற்றணுன்னா நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும் இல்லைங்களா. அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஒரு நாட்டை போட்டுக்கணும். அதோடு இல்லாமல் இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் V1 ஃபார்முக்கு மாற்றிடணும். அப்போ இந்த வேர்பை நம்ம V1 ஃபார்முக்கு மாற்றுறோம் அப்படின்னா ஸ்போக் அப்படின்றது டிட் ப்ளஸ் ஸ்பீக் அப்படின்னு மாறும் இல்லைங்களா. எல்லாமே ஒரே வேர்ப் தான், ஸ்போக்கு. அப்போ நீங்கள் இதை பிரிச்சிங்கனாக்கா டிட் ப்ளஸ் ஸ்பீக். மாற்றுங்க பார்க்கலாம் நெகட்டிவில். என்ன வியூவர்ஸ், ஆன்சரை ட்ரை பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாங்களா? இந்த ஸ்லைட் பாருங்கள். ஐ டிட் நாட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச், வி டிட் நாட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச், யூ டிட் நாட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச், தே டிட் நாட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச், he did not speak French, she did not speak French, it did not speak French. I did not speak French, நான் ஃப்ரெஞ்ச் பேசவில்லை. we did not speak French, நாங்கள் ஃப்ரெஞ்ச் பேசவில்லை. you did not speak French, நீ ஃப்ரெஞ்ச் பேசவில்லை அல்லது நீங்கள் ஃப்ரெஞ்ச் பேசவில்லை. they did not speak French, அவர்கள் ஃப்ரெஞ்ச் பேசவில்லை. he did not speak French, அவன் ஃப்ரெஞ்ச் பேசவில்லை.
ஷீ டிட் நாட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். அவள் ஃப்ரெஞ்ச் பேசவில்லை. இட் டிட் நாட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். அது ஃப்ரெஞ்ச் பேசவில்லை. இதுதான் வந்து நெகட்டிவ் ஃபார்ம். இப்போ வந்து ஒரு எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு பாஸ்ட் டென்ஸ். அதாவது நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். பார்க்கலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஐ ட்ரை டு கோ. நான் போவதற்கு முயற்சி செய்கிறேன். இதில் வேர்பு பாருங்கள், ட்ரை அப்படின்னு இருக்குது. இந்த சென்டென்ஸை நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். அடுத்தது, ஷீ டேக்ஸ் ரெஸ்ட். அவள் ஓய்வு எடுக்கிறாள். இதை நீங்கள் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி மாற்றுவீங்க? மூணாவது பாருங்கள், தே ஆன்சர் த ஃபோன். அவர்கள் தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளிக்கிறார்கள். இதை நம்ம எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றுவோம்? நாலாவது சென்டென்ஸ், வி வாட்ச் அ மூவி. நாங்கள் திரைப்படம் பார்க்கிறோம். இதை எல்லாத்தையும் எப்படி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்ற போகிறோம்? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன வியூவர்ஸ், ஆன்சரை நீங்கள் வந்து எழுதிட்டிங்களா? இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். ஐ ட்ரைடு டு கோ. நான் போவதற்கு முயற்சி செய்தேன். அந்த ட்ரை அப்படின்ற வேர்பு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி மாறி இருக்கு பாருங்கள், ட்ரைடு. ரெண்டாவது சென்டென்ஸ், ஷி டுக் ரெஸ்ட். அவள் ஓய்வு எடுத்தாள். இதில் இந்த டேக் அப்படின்ற வேர்ப் V2 ஃபார்முக்கு எப்படி மாறி இருக்கு பாருங்கள், டுக். ஷீ டுக் ரெஸ்ட். மூணாவது சென்டென்ஸ், தே ஆன்சர்ட் த ஃபோன். அவர்கள் தொலைபேசி அழைப்பிற்கு பதிலளித்தார்கள். ஆன்சர் அப்படின்ற V1 V2ல வரும்போது ஆன்சர்டு அப்படின்னு மாறி இருக்குது. நாலாவது சென்டென்ஸ், வி வாட்ச்டு அ மூவி. நாங்கள் திரைப்படம் பார்த்தோம். வாட்ச் அப்படின்ற V1 ரெண்டாவது ஃபார்ம் V2வாக மாறணும் அப்படின்னா வாட்ச்டு ஒரு இடி நம்ம சேர்த்துருக்குறோம். வெரி குட். யாரெல்லாம் இதில் சரியான ஆன்சர் எழுதுனீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு தம்ஸ் அப். இந்த வீடியோவில் நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, அதை எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணணும், அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இது எல்லாமே பார்த்தோம். நிறைய சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் பார்த்தோம். நிறைய எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இனிமேல் நீங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எப்படி பேசணும் அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணும், இங்கிலீஷில் நம்ம நல்லா பேசணும் அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அதை தவிர வேறு எந்த மந்திரமும் செல்லுபடி ஆகாது. இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.